மெட்ரோ ரயில் யார் கொண்டு வந்தா? அண்ணா மேம்பாலம் அப்படின்னு திரும்பி இடங்கள்லாம் பாலங்களை கட்டுறது யாரோட ஆட்சியில? அதிமுக ஆட்சியில ஏதாவது ஒரு பாலம் கட்டியிருக்காங்களா? உதயசூரியன் சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா முதல் வாக்குப்பெட்டியில 2வது பேர் அண்ணன் திரு தயாநிதி மாறனோட பேர் இருக்கும். அதற்கு பக்கத்திலேயே நம்முடைய வெற்றி சின்னம், கலைஞருடைய சின்னம், உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும். அதுல போடுறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களா? திருப்பி கேட்க மாட்டீங்களா? நானா சுமாரா இருக்கேன். அது தொடர்ந்து இன்னைக்கு 9வது நாள் பிரச்சாரமா, கிட்டத்தட்ட 16 தொகுதி முடிச்சிட்டேன் பிரச்சாரம் முடிச்சிட்டு தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறதுனால தொண்டை கொஞ்சம் கட்டிக்கிச்சு. வரும்போது கொஞ்சம் சோர்வா தான் இருந்தேன். ஆனா உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் எனர்ஜி வந்துருச்சு. இப்போ காலையிலேருந்து வடசென்னை அதை முடிச்சுட்டு மத்திய சென்னையில் புரசவாக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி, அதை பிரச்சார நிகழ்ச்சி, அதை முடிச்சுட்டு இப்போ இங்கே உங்களை எல்லாம் ஆயலவரக்கு பகுதியில், நுங்கம்பாக்கம் பகுதியில் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன். வருகின்ற நான் இங்கே உங்களை எல்லாம் சந்திச்சு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்திற்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் முத்தமிழக கலைஞருடைய பேரன், கலைஞருடைய ஆசையை பெற்றவர், அன்பை பெற்றவர், கலைஞரால் வளர்ந்தவர், கலைஞர் தூக்கி வளர்த்தவர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுக்கு, அதேபோல் நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவருடைய அன்பு தம்பி, அதேபோல் எனக்கு அண்ணன் என்ன தூக்கி வளர்த்தது நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் தான். அவருக்கு உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்கணும்னு நான் வந்தேன். ஆனா வந்த பிறகுதான் தெரியுது, என்னை விட அதிகமான ஆர்வத்தோடு உணர்ச்சியோடு நீங்க அவரை வெற்றி பெற வைக்கிறதுல நீங்க இன்னும் முனைப்பா இருக்கீங்கன்னு உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது தெரியுது. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒண்ணுதான், இன்னைக்கு ஒரு நாளோட இந்த எழுச்சி பத்தாது. 19ஆம் தேதி தேர்தல், இன்னைக்கு தேதி 2, இன்னும் 17 நாட்கள் இருக்கு. இந்த 17 நாட்களும் இதே உணர்வோடு, இதே எழுச்சியோடு, இதே ஆரவாரத்தோடு தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க செய்யணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? நம்முடைய மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு இன்றைக்கு 3 சட்டமன்ற தொகுதிகள், 1000 விளக்கு, அண்ணா நகர், அப்புறம் நம்முடைய சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி. நம்முடைய கழக வேட்பாளர், கழகத்துடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டம், இது பிரச்சார கூட்டம் மாதிரியா இருக்கு? இது ஏதோ வெற்றி விழா மாதிரி இருக்கு, இதுதான் நன்றி அறிவிப்பு விழா மாதிரி இருக்கு. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, அண்ணன் சேகர் பாபு அவர்களே, இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சென்னை மாநகராட்சியுடைய பணிகள் குழு தலைவருமான என் அருமை சகோதரர் திரு சிற்றரசு அவர்களே, மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு எம் கே மோகன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்களே, திரு வெற்றியழகன் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் திரு ராமலிங்கம் அவர்களே, அண்ணன் மாப்பா அன்புதுரை அவர்களே, அண்ணன் ARPM காமராஜ் அவர்களே, அண்ணன் மதன் மோகன் அவர்களே, அண்ணன் பரமசிவம் அவர்களே, சகோதரர் வினோத் வேலாயுதம் அவர்களே, சிறுபான்மை நல உரிமை பிரிவினுடைய மாநில செயலாளர் மருத்துவர் ஜுபேர்கான் அவர்களே, இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் ஜோயல் அவர்களே, சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் சகோதரர் CH சேகர் அவர்களே, சகோதரி பத்மபிரியா அவர்களே, சகோதரர் கலைக்கதிரவன் அவர்களே, கழக அணிகளுடைய மாநில நிர்வாகிகள் அண்ணன் திரு இறையன்பன் குத்தூஸ் அவர்களே, பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களே, அக்கா குமரி விஜயகுமார் அவர்களே, டாக்டர் சந்திரபாபு அவர்களே, அக்கா ராணி ரவிச்சந்திரன் அவர்களே, சகோதரர் கார்த்திக் மோகன் அவர்களே, அண்ணன் VP பொன்னரசு அவர்களே, திரு AVR கோபால்ராம் அவர்களே, அண்ணன் VP மணி அவர்களே, திரு S ராம்குமார் அவர்களே, சகோதரர் அழகிய சதாசிவம் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்ணன் விக்டர் அவர்களே, அண்ணன் துரை அவர்களே, சகோதரர் VS கலை அவர்களே, சகோதரி சங்கீதா அவர்களே, அண்ணன் அகஸ்டின் பாபு அவர்களே, அண்ணன் கென்னடி அவர்களே, கழக இளைஞரணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் சகோதரர் வழக்கறிஞர் திரு பிரகாஷ் அவர்களே, இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் குட்டி என்கிற சுப்பிரமணியம் அவர்களே, திரு இம்ரான்
பாலச்சந்தர், தினேஷ்குமார், மோகனவேல் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, திரு தனசேகரன் உள்ளிட்ட அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, நம்முடைய இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய நம்முடைய மதச்சார்பற்ற தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில நம்மோட கூட்டணி இருக்கக்கூடிய திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களுடைய சகோதரர்களே, சகோதரிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, தோமுசாவை சேர்ந்த என்னுடைய அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, பாட்டிகளே, தங்கைகளே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். சென்ற திரு மக்களை என்னம்மா கை கொடுக்கணுமா? சரிம்மா, அது ஏன் கை, அது ஏன் கை, கையை கொடுமா. கை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆசைதாம்மா இருக்கு. நான் கையை கொடுத்தா திருப்பி ஏன்ட்ட கையை கொடுக்கணும்ல. சென்ற மக்களவை தொகுதியில் மக்களவை தொகுதி தேர்தலில் சென்ற முறை நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 3,02,000 வாக்கு வித்தியாசத்தில் சென்ற முறை வெற்றி பெற வச்சிங்க. கரெக்டா? ஆனா இந்த முறை பத்துமா? பத்தவே பத்தாது. ஏன் தெரியுமா? போன முறை நம்முடைய எதிரணியெல்லாம் ஒரே அணியில வந்தாங்க, நம்முடைய எதிரிகள்லாம் ஒரே கூட்டணியில வந்தாங்க. ஆனா இந்த முறை ஒவ்வொரு அணியா பிரிஞ்சு வராங்க. அதனால இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் குறைந்தது சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்பேன், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். வந்து கேட்பேன். 4ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது பார்த்துக்கிட்டே இருப்பேன். 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தயாநிதி மாறன் அவர்களை நீங்க வெற்றி பெற வைக்க வேணும். செய்வீங்களா? முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? கூட்டம் முடிஞ்சோடனே கிளம்பி போயிருவீங்க தானே? ஏப்ரல் 19ஆம் தேதி என்ன சின்னத்துல முடிவு பண்ணிருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. கைய காட்டி சத்தமா சொல்லுங்க. உதயசூரியன் சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா முதல் வாக்கு பெட்டியில 2வது பெயர் அண்ணன் திரு தயாநிதி மாறனோட பேர் இருக்கும். அதற்கு பக்கத்திலேயே நம்முடைய வெற்றி சின்னம், கலைஞருடைய சின்னம், உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும். அதுல போடுறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவீங்களா? பெட்டியில 2வது இடம் இருக்கும். 19ஆம் தேதி அண்ணனோட பெயர், நம்முடைய உதயசூரியன் சின்னம் 2வது இடத்துல இருக்கும். ஆனா ஜூன் 4ஆம் தேதி முதல் இடத்துக்கு வந்தே ஆகணும். வந்துருமா? நிச்சயம் செஞ்சு காட்டிடுவீங்களா? அதே மாதிரி இந்த மத்திய சென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில 2021 யார் போட்டியிட்டவர சுமார் 70,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிங்க. நான் இப்ப பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருந்தேன். எந்த தைரியத்துல போட்டி போட்டேன்னு எனக்கே தெரியாது. கலைஞர் நின்ன தொகுதி, நம்முடைய பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், வட்டக்கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க எனக்காகன்னு சொல்லி அந்த தைரியத்துல வெறும் 4 நாள் தான் தொகுதிக்கே வந்தேன், பிரச்சாரம் பண்ணேன். ஆனா அந்த வேட்பாளரை கிட்டத்தட்ட 70,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சது நீங்க தான். இன்னைக்கு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா, ஒரு அமைச்சரா நான் இங்க நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்கள், நம்முடைய பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்கள். அவர் தான் தினம் காலையில எனக்காக எந்திரிச்சு பிரச்சாரத்துல உங்களோட சேர்ந்து ஈடுபட்டு தெருவா போய் வீடு வீடா போய் எனக்காக உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டார். இப்ப நான் அவருக்கு திருப்பி செய்யணுமா வேணாமா? அதாவது எங்க சுத்தினாலும் சொல்லுவாங்கல்ல, காலையில எந்திரிச்சு எங்க சுத்தினாலும் நைட்டானா வீட்டுக்கு தான் வரணும்னு. அது மாதிரிதான் தமிழ்நாட்டுல எங்க போய் சுத்திட்டு வந்தாலும் கடைசியில சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு நான் வந்துதான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய அன்பை பெற்றவன். அந்த உரிமையோடு கோவிட் காலத்துல நானும் அதாவது இப்ப நான் தமிழ்நாட்டுக்கு எந்த பகுதிக்கு சென்றாலும், எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் எல்லாரும் என்ன தெரியுமா கூப்பிடுவாங்க? அமைச்சர்னோ இளைஞரணி செயலாளர்னோ அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியுடைய செல்ல பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு யார் காரணம்? நீங்க தான் காரணம். நீங்க என் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு தான் காரணம். அதே போல
1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்ட நமது கழக வேட்பாளர் சகோதரர் திரு எழிலன் அவர்களுக்கு 32,500 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. அதே போல அண்ணா நகர் தொகுதியில போட்டியிட்ட கழக வேட்பாளர் அண்ணன் திரு MK மோகன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 28,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. இதுக்கெல்லாம் நான் வந்து முதல் முறையோ 2வது முறையோ 3வது முறையோ 5வது முறையோ நான் இங்க வரல. கிட்டத்தட்ட 50 முறைக்கு மேல வந்து அத்தனை பணிகளும் ஈடுபட்டு இருக்கிறோம். நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்கோம். குறிப்பிட்டு சொன்னா கோவிட் காலத்துல தெருவா வீடு வீடா நானும் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலரும் வீடு வீடா போய் எல்லாரும் வெளில இழுத்துட்டு வந்து ஊசி போட்டோம். அந்த அளவுக்கு உரிமை உள்ளது எனக்கு இந்த தொகுதி. இப்போ இதுல ஒரு போட்டி வேற இருக்கு. எனக்கும் அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் கையை காட்டிட்டாரு, தேய்ச்சிருவார் போல இருக்கு. அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அண்ணன் MK மோகன் அவர்களுக்கும் எனக்கும், அதே மாதிரி 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் காணும் உள்ள இருக்காரா 3 பேருக்கும் போட்டி இருக்கு. என்ன போட்டி தெரியுமா? யாரு அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வாங்கி காட்டுவாங்கிற போட்டி இருக்கு. யார் ஜெயிப்பா? இந்த போட்டி 19ஆம் தேதி வரைக்கும் இந்த போட்டி இருக்கணும். சரியா? யார் ஜெயிச்சாலும் சரி நன்றி. இல்ல யார் ஜெயிச்சாலும் கலைஞர் ஜெயிச்ச மாதிரி, யார் ஜெயிச்சாலும் நம்முடைய கழக தலைவர் ஜெயிச்ச மாதிரி இந்த போட்டி இருக்கணும். இந்த போட்டி இன்னைக்கு மட்டும் இருக்க கூடாது. வந்த கூடணும் கலைஞனும் இல்லாம இந்த போட்டி இது ஒரு மிக மிக ஆரோக்கியமான போட்டி. இந்த போட்டி வருகின்ற 18ஆம் தேதி வரைக்கும் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கணும். இன்னைக்கு 2ஆம் தேதி, 19ஆம் தேதி தேர்தல். இன்னும் 17 நாட்கள் தான் இருக்கு. இதே எழுச்சி இதே உணர்வு அடுத்த 17 நாட்கள் நீங்க காமிச்சீங்கன்னா கண்டிப்பா 100% இல்ல 1000% 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய அண்ணன் அவர்கள் ஜெயிக்க போவது உறுதி. இந்த நேரத்துல நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, 1000 விளக்கு, அண்ணா நகர் தொகுதியில செய்யப்பட்டுள்ள சில பணிகளை மட்டும் இங்க நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். மாவடி விநாயகர் கோயில் தெரு பகுதிகளில் பல ஆண்டுகளாக மாற்றப்படாமல் இருந்த கழிவு நீர் மற்றும் குடிநீர் குழாய்கள் 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக மாற்றப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டது. பார்த்தசாரதி கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் புதிய கழிவுநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு கோயில் குளத்தில் உள்ள குப்பைகள் அகற்றப்பட்டு இன்று தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளது. எனது பெயராலான அறக்கட்டளை மூலம் கஸ்தூரிபாய் காந்தி அரசு தாய் மருத்துவமனையில ஆபரேஷன் தியேட்டர், ஆம்புலன்ஸ் போன்றவை வழங்கப்பட்டுள்ளன. தொகுதி முழுவதும் கட்டணமில்லா வைஃபை சேவை தொடங்கப்பட்டது. மெரினா கடற்கரையில மாற்றுத்திறனாளிகள் கடலுக்கு போய் பார்க்கறதுக்காக அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் நடைபாதை முதலாக இந்தியாவிலேயே முறையாக நம்முடைய தொகுதியில் அமைக்கப்பட்டது. நம்ம தொகுதி மட்டும் சொன்னபடி அண்ணா நகரை சொல்லிடுறேன் பாரு. அண்ணா நகர் தொகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யும் விதமாக 8 மாநகராட்சி பள்ளிகள்ல RO பிளான்ட் பொருத்தப்பட்டு இப்பொழுது மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கப்படுகிறது. அண்ணா நகர் 107வது மற்றும் 101வது வார்டுகளில் புதிய நியாய விலைக் கடைகளும் உடற்பயிற்சி கூடங்களும் கட்டித்தரப்பட்டுள்ளது. 1000 விளக்கு தொகுதியில 30 கிலோமீட்டர் அளவிற்கு 109 தெருக்கள்ல ரூபாய் 52 கோடியே 69 லட்சம் மதிப்பீட்டுல கழிவுநீர் கட்டமைப்புகள் மேம்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டம் பகுப்பாய்வு மையம் சீரமைக்கப்பட்டு முழு உடல் பரிசோதனைக்கான சிறப்பு மையம் மற்றும் நீரிழிவு நோய்க்கான சிகிச்சை மையமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதே போல அண்ணா மேம்பாலம் சீரமைப்பு பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. இதெல்லாம் நம்முடைய தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய சின்ன எடுத்துக்காட்டு, சின்ன சாதனைகள், வேலைகள். இப்போ நம்முடைய மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களோட தனிப்பட்ட சாதனைகளை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ₹1 கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அனைவரும் இப்ப செல்போன்ல பேசுறோம்ல, அதுக்கு யாரு அந்த நிலைமையை உருவாக்கியவர் யாரு? அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்கள். ஒன்றிய தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த நம்முடைய வேட்பாளர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் தான் இதற்கு முழு காரணம். ஒன்றிய அமைச்சராக அவர் மேற்கொண்ட முயற்சிகள்ல பல இன்டர்நேஷனல் கம்பெனிஸ், அதாவது நோக்கியா, சாம்சங் உள்ளிட்ட நிறுவனங்கள் சென்னையில தொழிற்சாலைகளை தொடங்கி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்தவர் உங்களுடைய வேட்பாளர் நம்முடைய அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்கள். கடந்த 5 ஆண்டுகள்ல பாராளுமன்றத்தை மத்திய சென்னை மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும்
இந்திய மக்களுக்காகவும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்காகவும் எந்தவித பயமும் இன்றி சிம்ம குரல் கொடுத்தவர் பாராளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள். நாடாளுமன்றத்தில் சிஏஏ சட்டத்தை எதிர்த்து அமித்ஷாவை பார்த்து சாத்தான் வேதம் ஊதுகின்றது என்று சொன்னவர் தான், தைரியமாக சொன்னவர் தான், எதற்கும் பயப்படாம கலைஞர் பேரனுக்கு கலைஞர் பேரன் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். நீங்க அத்தனை பேருமே கலைஞர் பேரன் தான், நீங்க அத்தனை பேருமே பெரியார் பேரன்கள் தான், நீங்க அத்தனை பேருமே பேரன்கள் அண்ணாவுடைய பேரன் தான், கொள்கை பேரன்கள், லட்சிய பேரன்கள். புரியுதா? நம்ம ஏதோ ஒரு தேர்தல் மட்டும் மக்களை சந்திக்கிற கட்சி கிடையாது திமுக. என்ன பிரச்சனையா இருந்தாலும், சுகமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், புயலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் மக்களோடு மக்களாக நிற்பவர் தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்கள். அதே போல கொரோனா காலத்துல சாலையோரம் வசிக்கின்ற மக்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், சுமை தூக்கும் தொழிலாளிகள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோருக்கு தொடர்ந்து 130 நாட்கள் தொடர்ச்சியாக நலத்திட்டங்களை வழங்கியவர் தான் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்கள். அவரோட கூட போனது நான் தான். கோவிடுக்கு பயப்படாம 2 பேரும் சுத்திக்கிட்டே இருந்தோம். அதே போல மிக்ஜாம் புயல் வெள்ளத்தின் பொழுது மத்திய சேனையுடைய அனைத்து பகுதிகளுக்கும் நானும் அண்ணனும் நேரில் சென்று தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள், நலத்திட்ட பொருட்கள் வழங்கணும். மிக்ஜாம் புயல் உங்களுக்கு தெரியும், டிசம்பர் 4ஆம் தேதி 5ஆம் தேதி சென்னையில எவ்வளவு பெரிய மழை பெஞ்சதுன்னு. 1 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சது. நம்ம எல்லாம் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டோமா? முதலமைச்சர் களத்துல நின்னார், அனைத்து அமைச்சர்களும் களத்துல நின்னாங்க, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், மக்கள் பிரதிநிதிகள், கவுன்சிலர், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் அத்தனை பேரும் களத்துல நின்னோம். நானும் நம்முடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் வீட்டுக்கே போல, 3 நாள் வீட்டுக்கே போல, தூங்கவே இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் பணி. அந்த மழை நீர்லாம் வடிகிற வரைக்கும் தொடர்ந்து களத்துல நின்னோம், தைரியமா நின்னோம். அந்த தைரியத்துல தான், அந்த உரிமையில தான் இன்னைக்கு உங்ககிட்ட பார்த்து வாக்கு கேட்க வந்திருக்கின்றேன். அதே போல அண்ணனை நீங்க மத்திய சென்னை மக்கள் நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்க வேண்டும். இப்போ வாக்குறுதிகள், தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே தேர்தல் வரும்போது தேர்தல் வாக்குறுதி கொடுப்பார். தேர்தல் வாக்குறுதியில சொல்லிடுவார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர், இந்தியாவிலே ஒரே தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அந்த நம்பிக்கை இருக்குல்ல? சிலவற்றை மட்டும் நான் சொல்றேன். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிகள்ல 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல ஸ்மார்ட் கிளாஸ் அமைக்கின்ற பணிகள் விரைவில் முடிக்கப்படும். பணிகள் ஆரம்பிச்சிருச்சு, விரைவில் முடிக்கப்படும். ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனை வளாகத்துல 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 8 அடுக்கு கொண்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அமைக்கப்படும். 2 கோடியே 70 லட்சம் மதிப்பீட்டுல சிந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட் புதிதாக விரைவில் கட்டி முடிக்கப்படும். அடுத்து 1000 விளக்கு தியாகராய சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்குவதற்கான கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கும் பணி விரைவில் முடிக்கப்படும். வடக்கு கிரியப்பா சாலை, பத்திரிக்கரை மற்றும் கங்கைபுரம் ஆகிய திட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறு கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும். அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 102வது வட்டத்தில் உணவுப் பொருள் கிடங்கு அமைக்கின்ற பணி விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அண்ணாநகர் பகுதியில் புதிதாக 2 நியாய விலை கடைகள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும். அடுத்து நான் சொல்ல போறது மிக மிக முக்கியமான வாக்குறுதி. கவனமா கேளுங்க. இதுதான் பல வருஷ பிரச்சனை, பட்டா பிரச்சனை. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இந்த பட்டா பிரச்சனை உள்ளது. குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் பட்டா பெறுவது மிகவும் பெரிய சிக்கலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் குழுவை அமைத்திருக்கிறாங்க. தேர்தல் முடிந்ததும் இந்த வீட்டு மனை பெற அனைவருக்கும் முறையான பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாக்குறுதி எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன், செய்வேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இப்ப நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், இப்போ நீங்க வாக்குறுதி கொடுக்கணும். வெற்றி நமது. ஆனா எனக்கு 5 லட்சம் வேணும். 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நம்முடைய இதே தேர்தல் அறிக்கை மாதிரி இதெல்லாம் தலைவர் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி தலைவர் இந்தியா தேர்தல் அறிக்கை, இந்தியா கூட்டணி ஜெயிச்சா சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க, 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 450. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1100. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மார்ச் 8ஆம் தேதிக்கு முன்னாடி 1200 இருந்துச்சு. கரெக்டா? மோடி என்ன வடை சுட்டாரு? பொதுவா
இந்த பொய் சொல்றவங்க சொல்லுவாங்க வடை சுடுறாங்கன்னு, வாயில வடை சுடுவாரு. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா இந்த வடை சுடுறவங்க வடை சுட்டு மத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மோடி என்ன தெரியுமா பண்ணுவாரு, அந்த வடையை சுட்டு அவரே சாப்பிட்டுருவாரு. அதை கூட மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. அம்மா அவங்க ஏத்துனது 800 ரூபாமா. இப்போ உங்களுக்கு பரிசுன்னு சொல்லி குறைச்சிருக்கிறது எவ்வளவு? வெறும் 100 ரூபா. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்தாருன்னா, வரமாட்டாரு, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வந்தாருன்னா மீண்டும் 500 ரூபாய் ஏத்துனாலும் ஏத்துவாருமா. இப்போ தலைவர் அவர்கள் இந்தியா தேர்தல் அறிக்கையில ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. என்னன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை, ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் விலை, 1 லிட்டர் பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி டீசல் விலை 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு கொடுக்கறேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இப்போ ஹைவேஸ் இருக்கிற நெடுஞ்சாலையில முழுக்க டோல் பூத் இருக்கு, சுங்கச்சாவடிகள் இருக்குல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் டோல் பூத்துகளும் அகற்றப்படும் அப்படின்னு. இனிமே நீங்க தேசிய நெடுஞ்சாலை பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு காசு தேவையில்லை. ஆம் ஆத்மி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கவனிக்கல, மன்னிச்சுக்கோங்க. அது மாதிரி டோல் பூத் போட்டோ எடுக்கணுமா? இருமா, பேசி முடிச்சிடலாம். நான் பேசி முடிச்சுட்டேன் நினைச்சியா? நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன். இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நடத்தணும்னா, செய்யணும்னா, நம்முடைய ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு போய் வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் தயாநிதி மாறனுக்கு வாக்களிச்சு 5 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள் தலைவர் செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதுக்கு நான் 4 சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். சின்ன உதாரணம். நாம 2021 தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஆதரவு பெற்று மக்கள் வாக்களிச்சு முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்தாரு. யாருடைய நாற்காலி கீழே போய் ஒளிஞ்சு கொண்டு போய் தவழ்ந்து கொண்டு போயோ, யார் காலையும் பிடிச்சு முதலமைச்சர் ஆகல. நான் யாரும் சொல்றேன்னு தெரியுது இல்ல, பாதம் தாங்கி பழனிசாமி. கண்கொள்ளா காட்சி. தமிழ்நாட்டில் இல்லம்மா, தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே இப்படி முதலமைச்சரான ஒரு ஜென்மத்தை நீங்க பார்க்கவே முடியாது. கொஞ்சமாச்சும் வெக்கம், மானம், சூடு, சோரனா இருந்தா. இப்போ என்ன தெரியுமா, ஏதோ தேர்றாரு. என்ன தேர்றாரு? சில்லற கீழே சில்லறை போட்டாரு, தேர்றாரு. இப்போ 2-3 நாளா பிரச்சாரத்துல இத பெருமையா வேற சொல்றாரு. ஆமா, நான் தவழ்ந்து போய் தான் முதலமைச்சரான. அவங்க என்ன 3வது மனுஷனா? நான் அவங்க காலை பிடிச்சுதான் முதலமைச்சரான. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கம் வேணாம்? கொஞ்சமாச்சும் ஒரு, அதாவது இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு முன்னாள் முதலமைச்சரை இந்திய வரலாற்றிலே யாருமே பார்த்தது கிடையாதுமா. அதனால தலைவர் அவர்கள் எப்பவுமே அவரை செல்லமா கூப்பிடுவாரு, பாதம் தாங்கி பழனிசாமி. மாத்தி 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 பேசுவாருமா. அது இப்ப தொடர்ந்து 2 நாளா பிரச்சாரத்துல தொடர்ந்து என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. என்ன தெரியுமா சொல்றாரு? எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு. உதயநிதி எப்ப பார்த்தாலும் கல்ல தான் காட்டுறாரு. இந்த கல்லுதான் இது. நான் சென்ற இது 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 27ஆம் தேதி திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு வந்து, நாங்க மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தர போறோம்னு சொல்லி அடிக்கல் நாட்டி வச்சுட்டு போன கல்லு, வச்சிருந்தது ஒரே கல்லு. அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்னன்னா, கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், இது வரைக்கும் 1 ரூபா ஒதுக்கலமா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்ல நான் கொடுக்க மாட்டேன். இதான மெயின் கல்லு. உதயநிதி எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு. நீ என்னத்த காட்டுனீங்க? நீங்க என்ன காட்டுறீங்க? நான் கல்ல காட்டினேன். நான் எய்ம்ஸ் கல்ல காட்டினேன். நீ என்ன காட்டுனீங்க? ஏன்டா இருக்கிறத நான் காட்டினேன், ஓன்டா இருக்கிறத நீ காட்டினீங்க. இதுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? சிரிக்கிறதுலாம் ஒரு தப்பா? சிரிச்சா தப்பாங்க? சிரிச்சா தப்பு கிடையாதுங்க, குழந்தை சிரிப்பு. என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன் உதயநிதி சிரிக்கலையா பிரதமரை பார்த்து? ஏன் முதலமைச்சர் சிரிக்கலையா பிரதமரை பார்த்து? ஆமா சிரிச்சோம். ஆனா ஏன் சிரிச்சோம்? நான் செஸ் ஒலிம்பியாட் நடத்தணும். முதலமைச்சர்கள் வெற்றிகரமா செஸ் ஒலிம்பியாட் நடத்தினாரு, உலக போட்டி. அதுக்கு வெற்றிகரமா நடத்தி முடிச்சதுக்கு பிரதமர் இங்க வந்து பாராட்டி
முதலமைச்சரை பாராட்டிட்டு போனாரு. ஒரு வேலையை எடுத்தா வெற்றிகரமா செஞ்சு முடிக்கணும், அதுக்கு பாராட்டிட்டு போனாரு. நான் கேலோ இந்தியா போட்டி நடத்தினேன், வெற்றிகரமா நடத்தி முடிச்சேன். தமிழ்நாட்டிலே முறையா கேலோ இந்தியா போட்டியை நடத்தி முடிச்சேன். அதுக்கு பிரதமர் இங்க வந்து என்ன பாராட்டிட்டு போனாரு. அதுக்கு சிரிச்சேன். நீ எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிட்டியா? ₹1 ஒதுக்கலமா. இதுக்கப்புறம் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு எல்லாமே பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனா மதுரை எய்ம்ஸுக்கு இது வரைக்கும் ₹1 கூட கொடுக்கல. இப்படிதான் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு அரசையும் தொடர்ந்து ஒன்றிய அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் 9 வருஷம், நான் இப்ப சொல்லிட்டேன், நம்ம சொன்ன சாதனைகள் திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காரு. எதுக்காவது வந்து பார்த்தாரா? கோவிட் வந்துச்சு வந்து பார்த்தாரா? இழப்பீடு தொகை தான் கொடுத்தாரா? என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வராதிங்க, வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா எல்லா வீட்லயும் சீல் அடிச்சுவேன், யாரும் யாரையும் பார்க்காதீங்க, எல்லா கடையும் இழுத்து மூடுங்க, யாரும் வேலைக்கு போவாதீங்க, 6 மாசம் வீட்டுக்குள்ள பட்டினி கிடங்க, சாவுங்க சொன்னாரா இல்லையா? ஒண்ணு மட்டும் தான்மா செஞ்சாரு. எல்லாரும் திருட்டுத்தனமா ஒரு நாள் வெளில வாங்க, எல்லாரும் விளக்கு பிடிங்க, எல்லாரும் கையில தட்டு வச்சுக்கோங்க, அந்த தட்டுல ஒலி எழுப்புங்க, அந்த ஒலியை கேட்டு கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும்னு சொன்னாரா இல்லையா? இப்போ சொன்னாரா இல்லையா? சரி, நான் இப்ப கேக்குறேன், எத்தனை பேர் பண்ணீங்க? பரவாயில்ல சொல்லுங்க, பயத்திலேயாவது பண்ணி இருப்பீங்கல்ல. சரி, நம்புறேன், சத்தியமா நான் பண்ணல. இதுதான் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் கோவிடுக்கு செஞ்ச ஒரே உருப்படியான காரியம். ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? ஊசி போட்டுக்கிட்டா மட்டும்தான் இதுல இருந்து வெளில வர முடியும்னு. அப்போ நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள் ஊசி போட்டுட்டு இறந்துட்டார், அடுத்த நாள் இறந்துட்டார். ஆனா அவர் அதனால இறக்கல, அவருக்கு வேலை மருத்துவ பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணாங்க? தமிழ்நாடு மக்கள், இந்தியா மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க, ஊசி போட்டா இறந்துருவோம், அதுக்கு கோவிடோடய 15 நாள் இருந்துருவோம்னு எல்லாம் இருந்தாங்க. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாங்க? விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க, மருத்துவ விழிப்புணர்வு. கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து வெளில வர முடியும், தப்பிக்க முடியும் அப்படின்னு அந்த விழிப்புணர்வை தலைவர் அவர்களே அந்த ஊசியை போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரிக்கு போய் கோவிட் அந்த வார்டுக்குள்ள போய் அங்க மருத்துவம் சரியாக பார்க்கப்படுகிறதா, அவங்களுக்கு தரமான மருத்துவமனை கொடுக்கப்படுகிறதான்னு இந்தியாவிலேயே போய் கோவிட் வார்டுக்குள்ள போய் ஆய்வு செஞ்ச ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். தலைவருக்கு அந்த பெருமை. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பெருமை தெரியுமா? இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசி போட்டு கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் இதுல தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா விழிப்புணர்வை ஏற்படுத்தினது தமிழ்நாட்டு மக்களாக நீங்க தான். அப்போ நம்முடைய ஆட்சி அமைஞ்சது. கடும் நிதி நெருக்கடி, தலைவரால் எந்த திட்டத்தையுமே செய்ய முடியாதுன்னு எதிர்கட்சிகள் நம்மளை பழி சொன்னாங்க, பண்ண முடியாதுன்னாங்க. ஆனா தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி முதல் கையெழுத்து என்னமா போட்டாரு? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை வசதி கொடுத்தாரா இல்லையா? வரும்போது கூட பார்த்தேன், ஏகப்பட்ட பிங்க் பஸ் போயிட்டு இருந்துச்சு. பிங்க் பஸ் முழுக்க மகளிர், குழந்தைங்க, மாற்றுத்திறனாளிகள். அதுவும் நம்ம இளைஞர்கள், ஆண்கள் மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். அதாவது ஒரு திட்டத்தை அரசு அறிவிக்குதுன்னா அந்த திட்டத்தை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணுங்கிறத மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன்? புள்ளி விவர கணக்கு. இந்த 3 வருஷத்துல மட்டும் இந்த பிங்க் பஸ் மகளிர் கட்டணமில்லா இந்த திட்டத்தின் மூலமா, கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமாக இந்த 3 வருஷத்துல மட்டும் 460 கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க. இதை நான் நகைச்சுவைக்காக சொல்லல, உங்களை கிண்டல் பண்றதுக்காக சொல்லல, இது உங்களுடைய வெற்றி, இந்த திட்டத்தினுடைய வெற்றி. 460 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அதை எந்த அளவுக்கு மக்கள் அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த அரசினுடைய வெற்றி. இதை செஞ்சது நம்முடைய தலைவர். இப்போ பெண்கள்லாம் அது பிங்க் பஸ் எல்லாம் கூப்பிடுறது கிடையாது, செல்லமா நம்ம தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அது ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அதே மாதிரி அடுத்த திட்டம் புதுமை பெண் அப்படின்ற திட்டம். இங்க இத்தனை மகளிர் வந்திருக்கீங்கம்மா, உங்ககிட்ட கேட்கறேன், ஒரு 125 வருஷத்துக்கு முன்னாடி, 150 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கல்ல, ஆண்களுக்கு சமமா பெண்கள் வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளில வர முடியுமா? உங்களுக்கு அந்த உரிமை இருந்துச்சா? பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது, பெண்கள் யார்ட்டையும் பேச முடியாது, கணவனை தவிர யார்ட்டையும் பேச முடியாது, பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது. இன்னும் சொல்லட்டுமா, பெண்களுக்கு மேலாடை அணிகிறீங்கள, அதற்கு தடை, அதற்கு உரிமை கிடையாது. அதற்கெல்லாம் போராடியவர் தான் 97 வயசு வரைக்கும் பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பெண்கள் படிக்கணும்னு பல திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள்.
அதே மாதிரி பெண்களுக்கு சொத்துல சம உரிமை யார் கொடுத்தா? முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தான் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தாரு. அவர் வழியில வந்து நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, காலேஜுக்கு போகணும், மேற்படிப்பு படிக்கணும். அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, மேற்கல்வி படிக்க போனா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் அப்படின்ற திட்டத்துல அவங்களுடைய வங்கி கணக்குல வைப்பு வைக்கப்பட்டுச்சு. இது ஒரு திட்டம். அதன் பிறகு இன்னொரு திட்டமா, இது மிக மிக முக்கியமான திட்டம். காலையில விடிய காலையில எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க, 2 பேருமே அப்பா அம்மா 2 பேரும் 7 மணி 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போகணும். அப்ப குழந்தைக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஊட்டுறதுக்கு டைம் இருக்காது. அப்ப வெறும் வயசுலயே அமுச்சு விட்டுருவாங்க ஸ்கூலுக்கு. ஆனா அமுச்சு விட்டுட்டு என்ன வீட்டுல உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, வேலைக்கு போய் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ இவன் வெறும் வயசுல போனானே, இவனுக்கு பசிச்சிருக்குமே, மயக்கம் போட்டுட்டானா, படிச்சானா, தூங்கிட்டானா, கிளாஸுக்கு போனானான்னு அந்த கவலை இருக்குமா இருக்காதா? அதை போக்குறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 31,000 அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும், அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தினம் 18 லட்சம் குழந்தைங்க பயன்பெறாங்க. தினம் திங்கக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினம் வேற சாப்பாடு, மெனுவே வேற. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. எல்லாம் கேட்கறாங்கல்ல, திராவிட மாடல் அரசுனா என்னன்னு. இப்ப சொல்றேன், இந்த திட்டம் இருக்குல்ல, முதலமைச்சர் காலை உணவு திட்டம், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முதல்ல அறிமுகப்படுத்திருக்கிறோம். இப்போ கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்கள்ல இருந்து இந்த திட்டத்தை இங்க வந்து ஆய்வு செஞ்சு அவங்களுடைய மாநிலத்துக்கு விரிவுபடுத்திருக்காங்க. தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகாலாம் விடுங்க, இன்னைக்கு நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, கனடா நாட்டுல பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ இந்த திட்டத்தை கனடா நாட்டுல அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கனடா நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு, அதுதான் திராவிட மாடல் அரசு. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கிட்டத்தட்ட செப்டம்பர் மாசத்திலிருந்து 1,16,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையை கொடுத்திருக்கிறாங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது, சில பேருக்கு வந்திருக்கு, சில பேருக்கு வரல. விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர், இப்ப கொடுத்திருக்கிறது 1,16,00,000 பேர். நான் ஒண்ணு கேட்கிறேன், இது மிகப்பெரிய ப்ராசஸ். வெரிஃபிகேஷன் பண்ணணும், சரி பார்க்கணும், ஆதார் அட்டை, இது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், 1,15,00,000 பேருக்கு, 1,16,00,000 பேருக்கு கொடுக்க தெரிஞ்சது முதலமைச்சருக்கு, இன்னொரு 40 லட்சம் பேருக்கு கொடுக்க மனசு வராதா? நான் தான் அந்த துறைக்கு அமைச்சர், நானும் நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் தான் இதற்கு பொறுப்பு. நான் இப்ப சொல்றேன், தேர்தல் முடிஞ்சு இன்னொரு 5-6 மாசத்துல அது வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும். இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டீங்க. நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க, உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும், நம்முடைய அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா அது பத்தாது. அடுத்த 17 நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எப்பவுமே உங்களுக்கு தெரியும், நிறைய இளைஞர்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பட்ஜெட் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்தே முடிவு பண்ணிடலாம், படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. படம் மொக்கையா இருந்தா ட்ரெய்லர் மொக்கையா இருந்தா படம் மொக்கையா தான் இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணிடலாம். சரியா? படம் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா படம் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிடலாம். அதே மாதிரிதாம்மா, நான் இப்போ வெறும் ட்ரெய்லர் தான், வர்ற 17ஆம் தேதி தான் மெயின் பிக்சர் ரிலீஸ் ஆக போகுது. வர்ற 17ஆம் தேதி தான் தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் உங்களை எல்லாம் சந்திச்சு திரு 29 பைசாவையும் திரு பாதந்தாங்கி பழனிசாமியும் நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு. என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க, இந்த 10 வருஷத்தை தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்பாரு. அந்த பிரச்சாரம் அவரு அடுத்த தொகுதிக்கு போயிடுவார். இந்த பிரச்சாரத்தை அடுத்த 17 நாள் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். ஒவ்வொரு வாக்காளருக்கும் நீங்க போய் பார்க்கணும், ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திக்கணும். இந்த குடும்பத்திற்கு நான் பொறுப்பு, இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு, இவங்களை நான் பிரச்சாரம் பண்ணி ஏன் உதயசூரியன் சின்னத்துல திரு தயாநிதி மாறனுக்கு வாக்களிக்கணும், ஏன் ஒன்றிய பாஜக அரசை விரட்டி அடிக்கணும்ன்ற பிரச்சாரத்தை நீங்க அடுத்த 17 நாள் செய்யணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? இந்த சென்னையில கழக அரசு கொண்டு வந்த சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். மெட்ரோ ரயில் யார் கொண்டு வந்தா? அண்ணா மேம்பாலம் அப்படின்னு திரும்பி இடங்கள்லாம் பாலங்களை கட்டுறது யாரோட ஆட்சியில? அதிமுக ஆட்சியில ஏதாவது ஒரு பாலம் கட்டியிருக்காங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகம் யார் கட்டினது? டைடல் பார்க் யார் கொண்டு வந்தது? கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் யார் கொண்டு வந்தது? எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டி 5 வருஷம் ஆச்சு, இப்ப வரைக்கும் ஒரு செங்கலுக்கு மேல அங்க இல்ல.
ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னாரு, சைதாப்பேட்டையில கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 12 மாசத்துல கட்டுவேன்னு சொல்லி 10 மாசத்துல திறந்தாரு. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை யார் கட்டுனது? நம்முடைய ஆட்சியில. 4000 கோடிக்கு மழைநீர் வடிகால் பணிகள் யாருடைய ஆட்சியில் நடந்தது? நம்முடைய தலைவர் ஆட்சியில. அதே மாதிரி தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மூலம் ஆயிரக்கணக்கான வீடுகள், வள்ளுவர் கோட்டம், நேப்பியர் பாலம் புதுப்பிப்பு, கோயம்பேடு பேருந்து நிலையம், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கம், இப்படிக்கு சென்னைக்கு கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள். எனவே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த 17 நாள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்ப்பீங்க. ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் கலைஞருடைய 101வது பிறந்த நாள். கரெக்டா? நூற்றாண்டு முடிச்சு 101வது பிறந்த நாள்ல கலைஞர் அவர்கள் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. கலைஞர் அவர்களுக்கு நம்ம சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில, தமிழ்நாடு புதுச்சேரி 40 தொகுதியில 39 தொகுதி ஜெயிச்சோம். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி, 3வது பெரிய இயக்கம் அப்படின்னு பெருமையை தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு கொடுத்தாங்க. ஆனா இந்த முறை கலைஞருடைய பிறந்த நாளுக்கு, 101வது பிறந்த நாளுக்கு 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு கலைஞருடைய காலடியில நாம வச்சே ஆகணும். இதுதான் அவருக்கு நாம கொடுக்கக்கூடிய சிறந்த பிறந்த நாள் பரிசு. பண்ணிடுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.